நோ கேக் ஓடிஜி ரெசிபி ரோஸ்டட் வெஜிடேபிள் வித் ஹுமஸ் ரொம்ப டேஸ்டி ஹெல்தி. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, ஓடிஜி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பேக்கிங் பேனில் ப்ராக்கலி, காலிஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ தோலோடு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பாயில் பண்ண சன்னா, நல்லா சாஃப்டாக பாயில் பண்ண சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சீசனிங் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட், சில்லி பவுடர் சென்னாக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 175 டிகிரி செல்சியஸில் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. நான் 175 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சாஃப்டாக. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு டிப் என்ன பண்ண போகிறோம், ஹும்மஸ் தான். பாயில் பண்ண சென்னா, பூண்டு, வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு, ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இதுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வேணால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அரைச்சி இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஹும்மஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளேட்டிங் தான் மெயின். ஹும்மஸ் வந்து சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹும்மஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி சில்லி பவுடர் மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே சென்னா ஆட் பண்ணி அப்படியே ஹும்மஸோட இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.